happy morning to all. Now we are going to see Unit 1 Supplement Reader, The Women on Platform 8. We already seen prose and poem of the Unit 1 in the last class. I hope you all remember that. And now we are also going to see the grammar part that's called parts of speech. Okay, the short story The Women on Platform 8 was written by Ruskin Bond. த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் வாஸ் born on 19 May 1934. ரஸ்கின் பாண்ட் எப்போ பிறந்தாங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் கௌசாலி அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஹில் டவுனில் 19 May 1934 பிறந்திருக்காங்க. ஹீ இஸ் அன் இந்தியன் ஆத்தர். பிரிட்டிஷ் டிசன்ட் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவரோட ஃபாதர் வந்து பிரிட்டிஷ், அவங்க மாம் ஒரு ஆங்கிலோ இந்தியன். ஹிஸ் ஃபர்ஸ்ட் நாவல் ரூம் ஆன் த ரூஃப் வாஸ் பப்ளிஷ்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 17. இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் பார்த்திங்க அப்படின்னா ரூம் ஆன் த ரூஃப். இது எப்போ எழுதியிருக்காங்கன்னா இவரோட டீன் ஏஜில் 17லேயே அதை எழுதியிருக்காங்க. ஹி won ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட் இன் 1957 ஃபார் ஹிஸ் ஃபர்ஸ்ட் நாவல் ரூம் ஆன் த ரூஃப். ஸோ இவர் எழுதின அந்த ஃபர்ஸ்ட் நாவல் ரூம் ஆன் த ரூஃப்க்கு ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட் 1957 வாங்கியிருக்காங்க. ஹிஸ் ஃபர்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் புக் ஆங்க்ரி ரிவர் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1972. இவரோட ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் நாவல் எது அப்படின்னா ஆங்க்ரி ரிவர். அது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1972. ஹீ கன்சிடர்ஸ் ஹிம்செல்ஃப் எ விசுவல் ரைட்டர். இவர் தன்னை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விசுவல் ரைட்டராக. ஏன் அப்படின்னா இவர் ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதும்போதாகட்டும் இல்லை ஒரு எஸ்ஸே ரைட்டிங் எழுத போகிறாங்கன்னா முதல்ல அதை விசுவலைஸ் பண்ணி ஒரு ஃபில்ம் எப்படி விஷுவலைஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி ஒரு விசுவலைஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் அவர் எழுதுவாங்க. ஸோ தட் ஹீ கன்சிடர் ஹிம்செல்ஃப் எ விசுவல் ரைட்டர். இவரோட ப்ரொஃபஷன் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நாவலிஸ்ட், பொயட் அண்ட் எ ஃபேவரட் ரைட்டர் ஃபார் இந்தியன் சில்ட்ரன். இந்தியன் சில்ட்ரனுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு ரைட்டராக இருந்திருக்காங்க. இவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது என்னென்னா ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட் இன் 1957. எதுக்காகன்னு தெரியும், ரூம் ஆன் த ரூஃப் அந்த நாவலுக்காக. நெக்ஸ்ட் சாகித்ய அகாடமி அவார்ட் இன் 1992. தென் பத்மஸ்ரீ இன் 1999, பத்மபூஷன் இன் 2014 அண்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் 2017. இந்த ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க. இப்போ இவரோட வயசு பார்த்திங்க அப்படின்னா 86. He has been honored with the Sahitya Akademi Award for his contribution to Indian literature. எதுக்காக இந்த சாகித்ய அகாடமி அவார்ட் 1992 வாங்கினாங்க அப்படின்னா இவரோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் லிட்ரேச்சருக்காக. இவரோட மேஜர் ஒர்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் தேரா, எ ஃப்ளைட் ஆஃப் பீஜியன்ஸ், த ப்ளூ அம்ப்ரெல்லா. தென் இவரோட ரைட்டிங் ஸ்டைல் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இன்ஃப்ளூயன்ஸி இன் லாங்குவேஜாக இருக்கும். யாராலையும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஹியூமன் நேச்சர் பற்றி எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ த ஸ்டோரியோட ஆத்தர் யார், அவர் என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் த ஸ்டோரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னா அருண், ஸ்ட்ரேஞ்ச் உமன், சதீஷ் அண்ட் சதீஷ் மதர். ஸோ இந்த ஸ்டோரியோட நேரேட்டர் யார் அப்படின்னா ஒரு ஸ்கூல் பாய், நேம் வாஸ் அருண், 12-year-old பாய். என்ன படிக்கிறாங்க அப்படின்னா செகண்ட் இயர் அட் போர்டிங் ஸ்கூல். ஸோ இந்த ஸ்டோரி எங்கே நடக்குது அப்படின்னா அம்பாலா ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 நடக்குது. இவனுக்கு எப்போவுமே அருணுக்கு வந்துட்டு எப்போவுமே ட்ராவல் அலோன், தனியாக தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க அம்மா வந்து கூப்பிட்றதோ வைக்கிற அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ட்ராவல் வந்து அலோன் தான். ஸோ தட் டே வந்து அவங்க அலோனாக உட்காந்துட்ருக்கும்போது ட்ரெயின் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுறனால உட்காந்துருப்பாங்க. அப்போது சுற்றி முற்றி பார்த்துட்ருப்பாங்க. ரொம்ப வந்து போர் அடிக்கும். அங்கே இருக்கக்கூடிய ட்ராலிஸ், அந்த விற்கிறவங்க, நியூஸ் பேப்பர் பாய் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பட் ஸ்டில் ஹி ஃபீல் வெரி போர்ட் அண்ட் லிட்டில் லோன்லி. ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேடி வந்து இவனை பார்த்து கேட்குறாங்க, நீ தனியாவா ட்ராவல் பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீ அப்போ கேட்கும்போது அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப ஓல்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப யங்குன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான பர்சனாக இருக்காங்க. பட் அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு அவங்க ஃபேஸே ரொம்ப கைண்டாக, அவங்க வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க. ஒயிட் சாரியில் எந்தவித ஜுவல்ஸ் எதுவுமே அணியாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு அருண் வந்து ரிப்ளை பண்ணுறான், எஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நான் எப்போவுமே வந்து தனியாக தான் போவேன்
ஐ கேன் ட்ராவல் அலோன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்புறம் அந்த லேடி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், என்னோடய பேர் வந்து அருண். சரி, நீ உன்னோட ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, எனக்கு இன்னும் 1 hour கிட்ட ஆகும் அப்படின்னு வந்து அருண் வந்து ரிப்ளை பண்ணுறான். ஸோ இப்போ அந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி வா நம்ம வந்து கேன்டீன் போகலாம், ரயில்வே கேன்டீன் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. பட் அருண் வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரி, ஏன்னா யாருன்னு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்ச் உமன் கிட்டே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கான். பட் அந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அருணோட ஹேண்டை பிடிச்சிட்டு ரயில்வே கேன்டீனுக்கு 2 பேரும் போகிறாங்க. அந்த ரயில்வே கேன்டீனில் பார்த்திங்க அப்படின்னா சமோசா, டீ எல்லாமே ஆர்டர் பண்ணி வச்சு சாப்பிட இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரெஃப்யூஸ் பண்ணுறான். கொஞ்சம் வேண்டாம் அந்த மாதிரி, ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு அருண் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறான். இருந்தாலும் வந்துட்டு அவனுக்கும் பசி இருக்குது. அதனால் அவன் வந்து அவங்க பார்க்கவும் கொஞ்சம் காமாக இருக்கனால சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். அந்த ஒரு 30 minutes அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போது அவங்க அந்த லேடி வந்து கேட்குறாங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார், நீ எங்கே படிக்கிற, என்ன பண்ணுற, அந்த மாதிரி கேட்குறாங்க. பட் அவங்க ஃபேமிலி பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை. அருணுமே வந்துட்டு அந்த லேடிக்கிட்ட அவங்கள பற்றி எதுவுமே வந்து கேட்கவே இல்லை. ஆஃப்டர் ஒரு 30 minutes கழிச்சிட்டு அகெயின் அவங்க வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8க்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா அவனோட அருணோட ஃப்ரெண்ட் சதீஷ் வந்திருக்கான். சதீஷ் வந்துட்டு அவங்களோட அம்மாவோட வந்திருக்கான். சதீஷ் வந்து இப்போது அருணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அவங்க அம்மா கிட்ட. இவன் வந்துட்டு எங்கள் கிளாஸ்லேயே வந்து ஒரு கிரேட் பவுலர், நல்லா விளையாடுவான் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அருணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ சதீஷ் மதர் வந்து அதை பார்த்துட்டு, ஓ இவங்க தான் அவங்க அம்மாவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்க, நான் தான் அருணோட மதர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அருண் வந்துட்டு எதுவுமே வந்து இல்லை அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் அவனும் வந்து அமைதியாக தான் இருக்கிறான். ஆமாம் எங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கிறான். அப்புறம் அந்த ட்ரெயின் வர அந்த இன்பிட்வீன் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேருக்கும் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் போகுது. எதை பற்றி அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் உமன் பற்றி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சதீஷ் மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராவது உங்களை வந்து அப்ரோச் பண்ணாலோ இது பண்ணாலோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களாம் வந்து ரொம்ப கொஞ்சம் டேஞ்சர் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ அருண் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை எல்லா ஸ்ட்ரேஞ்சரும் அப்படி கிடையாது, அதில் நல்லவங்களும் இருக்காங்க, மற்றவங்க மேலே கேர் எடுத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனோட ஆர்கியூமெண்ட் சொல்லலாம். ஸோ 2 பேரும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அபவுட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு அந்த ட்ரெயின் வந்துடுது. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெயினுக்கு போயிடுறாங்க. ஸோ ட்ரெயினுக்கு போயிட்டு 2 பேரும் வந்து ஜன்னல் சீட்டில் உட்காந்துருக்காங்க. சதீஷ் வந்து சதீஷோட மதருக்கு வந்து குட் பை மாம் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் அருண் வந்துட்டு அவங்க அந்த ஸ்ட்ரேஞ்ச் உமனை பற்றி எதுவுமே ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அருண் வந்து அந்த ஸ்ட்ரேஞ்ச் உமனையை பார்த்துட்டு குட் பை மதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கடைசி வரைக்கும் அந்த ட்ரெயின் மூவ் ஆகி அந்த ஸ்டேஷனை தாண்டுற வரைக்கும் அவன் வந்துட்டு அந்த லேடியை வந்து பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட ஜிஸ்ட். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஜிஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ஸோ நெக்ஸ்ட் இதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ்னால் பார்த்திங்க அப்படின்னா, த வேர்ட் செரினிட்டி மீன்ஸ் காம்னஸ் ஆர் ரெவரன்ஸ். ஸோ அந்த லேடி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ காம்னஸாக இருக்காங்க. ஸோ அதை டினோட் பண்ணுற வேர்டு என்னென்னா செரினிட்டி. த வேர்ட் டிஸ்மலி மீன்ஸ் சியர்லெஸ், அன்ஹாப்பி. டிஸ்மலினா ரொம்ப வந்து அன்ஹாப்பியாக இருக்குது. Ambala station is mentioned in this short story. It was narrated by first person Arun. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எந்த ஸ்டேஷனில் நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அம்பாலா ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல். தென் இந்த ஸ்டோரி யார் நேரேட் பண்ணுற மாதிரி, கதை சொல்கிற மாதிரி யார் வந்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் அருண், ஸ்கூல் பாய். ஸோ இந்த ஸ்டோரியோட தீம் மாரல் என்ன அப்படின்னா, மதர்ஹுட், ஹியூமனிட்டி, ட்ரஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வேரியஸ் தீம் வந்து இருக்குது. மதர்ஹுட், ஒரு தாய்மை, அவன் வந்து பசியாக இருக்கிற அதை உணர்ந்து அவங்க போய் கேன்டீனில் போய் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும். தென் ஹியூமனிட்டி இருக்குது, ட்ரஸ்ட்டு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் வந்து எல்லாருமே வந்துட்டு டேஞ்சர் கிடையாது. ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லேயும் நல்லவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு கொடுக்குற மாதிரியும் இதில் இந்த மாரல் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரியில் த உமன் அண்ட் பிளாட்ஃபார்மோட ஸ்டோரி, ஆத்தர் அண்டு ஃபியூ இம்பார்ட்டண்ட் மீனிங்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிராமர் பார்ட் பார்க்கலாம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்.
There are 8 kinds of parts of speech. இதில் மொத்தம் 8 kind of parts of speech இருக்குது. நான் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய எல்லா கைண்ட்ஸையும் மேலோட்டமாக நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்புறம் இந்த வீடியோவில் நவுனும் அதோட கைண்டு மட்டும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை ஃபுல்லாக இந்த இது எல்லாமே கொஞ்சம் நவுனை டினோட் பண்ணுற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் நவுன்? நவுன் அப்படின்னா தமிழில் நம்ம பெயர்ச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ் ஆர் திங், அனிமல், எது வேணால் வந்து ஒரு பெயர்ச்சொல் சொல்கிறது. இப்போ ஒருத்தவங்களோட பேர் அருண், சதீஷ் இந்த மாதிரி சொல்லலாம். மதுரை, சென்னை, இந்த மாதிரி ஒரு பெயரை சொல்கிறது வந்துட்டு பெயர்ச்சொல் நவுன். இது எப்போவுமே சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரொனவுன். ப்ரொனவுன் அப்படிங்கிறது இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன், ஒரு நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ அருண் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு மேல் ஜெண்டர். ஸோ நம்ம வந்து அதுக்கு இன்ஸ்டெடாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹீ யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஹீ, சி, இட்டு, தே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரொனவுன். ப்ரொனவுன் இஸ் எ வேர்ட் தட் சப்ஸ்டியூட்ஸ் எ நவுன். நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் குவாலிஃபையிங் எ நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஹீ இஸ் அ ஹேண்ட்ஸம் பாய். ஹீ இஸ் அ ஹேண்ட்ஸம் பாய். இங்கே ஹேண்ட்ஸம்ங்கிறது வந்துட்டு அவனோட, யாரோட, இந்த நவுனோட ஒரு குவாலிட்டியை பற்றி நம்ம சொல்கிறோம். அவன் ரொம்ப அழகான பையன். அந்த அழகானங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா அந்த நவுனை குறிக்குது. ஸோ ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி வந்தது அப்படின்னா அது அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்னா இட் குவாலிஃபைஸ் எ நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல், குட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எதை டினோட் பண்ணி வரும்னா அவன் எப்படி இருக்கா அந்த மாதிரி அந்த நவுனை டினோட் பண்ணி வரும். ஸோ அப்படி நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெர்பு, அட்வெர்ப். ஸோ வெர்ப்னால் என்ன அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஒரு நவுன் அந்த சென்டென்ஸில் என்ன பண்ணுது, அதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லலாம், இட்ஸ் அ டூயர் ஆஃப் தி சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் செய்யக்கூடிய செயலை சொல்கிறது தான் வெர்பு. தமிழில் வினைச்சொல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் எக்ஸ்ப்ரெஸ் ஆன் ஆக்ஷன் ஆஃப் எ சப்ஜெக்ட். ஈட், ஃப்ளை, ரைட். ஸோ அந்த மாதிரி நிறைய வெர்ப் இருக்குது. ஐ ரைட், நான் எழுதுகிறேன், நான் என்னோடய செயல் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து எழுதுது. ஸோ அதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா எழுதுறது. ஸோ அது வெர்பு. ஸோ அந்த மாதிரி வெர்ப்னா இட்ஸ் அ டூயர் ஆஃப் அ சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அட்வெர்ப். அட்ஜெக்டிவ் எப்படி நவுனை குவாலிஃபை பண்ணி வருதோ அதே மாதிரி தான் அட்வெர்ப் வந்து வெர்பை குவாலிஃபை பண்ணி வரும். இட் குவாலிஃபைஸ் எ வெர்ப். இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹீ வாக்ஸ் டிலைட்ஃபுல்லி. இங்கே டிலைட்ஃபுல்லி அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக அவனோட ஒர்க் வந்து பார்த்தான். அப்படிங்கும்போது இந்த மகிழ்ச்சி எதை குறிக்குது, நவுனையா வெர்பையா? நம்ம எப்படி கொஸ்டின் கேட்போம், எப்படி ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக. ஸோ எதுக்காக நம்ம கொஸ்டின் வருது அப்படின்னா வெர்பை நோக்கி தான் நம்ம பேசுகிறோம், எப்படி ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கும்போது. ஸோ இந்த மாதிரி வெர்பை குவாலிஃபை பண்ணி வந்துச்சு அப்படின்னா அது அட்வெர்ப். நவுனை குவாலிஃபை பண்ணி வந்ததுன்னா அது அட்ஜெக்டிவ். வெர்பை குவாலிஃபை பண்ணி வந்துச்சு அப்படின்னா அது அட்வெர்ப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படின்னாலே நீங்களே தெரியும், பொசிஷன். ஒரு சென்டென்ஸில் நவுனோ ப்ரொனவுனோ அந்த சென்டென்ஸோட எப்படி ரிலேட் பண்ணுறது, அந்த பொசிஷனை காட்டுறது தான் ப்ரிப்போசிஷன். கனெக்ட் எ நவுன் ஆர் ப்ரொனவுன் இன் எ சென்டென்ஸ். இது தான் டிசைட் பண்ணும் அது என்ன பொசிஷனில் இருக்குது, நவுனோ ப்ரொனவுனோ அந்த சென்டென்ஸில் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது இதுதான் டினோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த புக் தட் இஸ் ஆன் தி டேபிள். இப்போது இந்த டேபிளில் அந்த புக்குங்கிற அந்த நவுன் வந்து எங்கே இருக்குது, அதோட பொசிஷன் என்ன, மேலே இருக்கா கீழே இருக்கா. ஸோ அந்த மாதிரி அதோட பொசிஷனை சொல்கிறது தான் ப்ரிப்போசிஷன். திஸ் இஸ் த புக் தட் இஸ் ஆன் த டேபிள். இந்த நவுன், இந்த தேட் அப்படிங்கிறது இதை வந்து டினோட் பண்ணுறனால இந்த ப்ரொனவுன், நவுனோ ப்ரொனவுனையோ அந்த சென்டென்ஸுக்கு எந்த பொசிஷனில் வைக்கிதோ அதுதான் ப்ரிப்போசிஷன். இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த புக் டேபிள் மேலே இருக்குது. ஸோ அந்த மேலே அப்படிங்கிற அந்த பொசிஷனை நமக்கு சொல்லுது. அதுதான் ப்ரிப்போசிஷன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்னு, ஆனு, அட்டு, அரவுண்டு இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன் இஸ் அ ஜாயினிங் வேர்ட்.
ஃபார் எக்ஸாம்பிள் ராமு அண்டு சீதா ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இங்கே 2 சென்டென்ஸையோ இல்லை 2 நவுனையோ வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம சொல்கிறது தான் வந்து கன்ஜங்ஷன். அண்டு, பட்டு, எட்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன். இட் இஸ் அ வேர்ட் தட் எக்ஸ்ப்ரெஸ் அவர் சடன் இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். இன்டர்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இதை பார்க்கும்போது நம்ம சடனாக ஒரு ஃபீல் பண்ணுவோம் பார்த்திங்களா. இப்போ ஏதோ ஒரு பெயின் வருது அப்படின்னா, நமக்கு வலிக்குது அப்படின்னா அம்மா அப்படிங்கிற அந்த சவுண்டு கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி சடன் இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அதை தான் வந்து இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். அல்லா, சுரா, ஓ. ஸோ இட் டினோட்ஸ் சடன் ஃபீலிங்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நவுன்னா பெயர் சொல் தமிழில் சொல்லுவோம். அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன். நவுனை குவாலிஃபை பண்ணி டெஸ்கிரைப், ஒரு சென்டென்ஸில் நவுனை டெஸ்கிரைப் பண்ணி வருதுன்னா அது அட்ஜெக்டிவ். வெர்புனா வினைச்சொல். சப்ஜெக்ட் என்ன செய்யுதோ அதை சொல்லக்கூடியது வெர்பு. வெர்பை வந்து குவாலிஃபை பண்ணி வருது அப்படின்னா அது அட்வர்ப். ப்ரிப்போசிஷன்னா ஒரு நவுனையோ ப்ரொனவுனையோ அது இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை காட்டுறது ப்ரிப்போசிஷன். கன்ஜெக்ஷன் அப்படின்னா இட்ஸ் அ ஜாயினிங் வேர்டு, அண்டு, பட்டு, எட்டு அந்த மாதிரி. இன்டர்ஜெக்ஷன்னா நம்மளோட சடன் ஃபீலிங்ஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்ன கைண்ட் இருக்குது, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரியும் கேட்கலாம். Despite her fear, she wrapped her arms around him. The highlighted word in the given sentence is what? இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்க வேர்டு, அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா அரவுண்டு, சுற்றி. ஏன்னா இது வந்து ஒரு பொசிஷனை குறிக்கக்கூடியது. த வாட்டர் வாஸ் அரவுண்ட் த ஹவுஸ், அந்த மாதிரி ஸ்டாக்னட் ஆகிருக்கு, இந்த மாதிரி அதை சுற்றி இருக்குது. ஸோ அந்த பொசிஷனை நம்ம குறிக்கும் போது அது ப்ரிப்போசிஷனாகவும் இருக்குது இந்த இடத்துல. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அட்வர்பாகவும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சி wrapped her arms around him அப்படிங்கும்போது எதை சுற்றி கட்டியிருக்கோங்க. ஸோ இந்த சுற்றி அப்படிங்கிறது அரௌண்ட்னா சுற்றி உள்ளது. ஸோ எதை சுற்றி கட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த வெர்பை, யாரை சுற்றி அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கல. இந்த சுற்றி அப்படிங்கிறது வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது அட்வர்ப். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நம்ம வந்து நவுனை பற்றி பேசலை. அரவுண்ட் அப்படிங்கிறது இங்கே கட்டியிருக்காங்கன்னு வருது. எதை கட்டியிருக்காங்க, எதை சுற்றி கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஸோ இது வந்து வெர்பை டினோட் பண்ணி வர்றதுனால இது அட்வர்ப். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் வேர்ட் இஸ் நவுன். இதில் எது வந்து நவுன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அட்ராக்டா, அட்ராக்டிவா, அட்ராக்ஷனா. ஸோ அட்ராக்ட் அப்படிங்கிறது நவுனில் வராது. ஐ அட்ராக்ட் பை திஸ் ஒன், இதை பார்த்து நான் அட்மையர் ஆகிட்டேன், அட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அது வெர்பில் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்டிவ், சி இஸ் அ அட்ராக்டிவ் கேர்ள். இது எதில் வரும், சி இஸ் அ அட்ராக்டிவ் கேர்ள். அந்த அட்ராக்டிவ் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது, அந்த நவுனை. சி அவள் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான கேர்ள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால அதை நவுனை டினோட் பண்ணி குவாலிஃபை பண்ணி வர்றதுனால இது அட்ஜெக்டிவ். ஸோ அட்ராக்ஷன். ஸோ அட்ராக்ஷன் இஸ் த மேஜர் கேரக்டர் ஆஃப் எவ்ரி ஒன். ஸோ அப்படி சொல்லும் போது இங்கே அட்ராக்ஷன் வந்து இதுதான், அட்ராக்ஷன் தான் நவுன். அட்ராக்ட் அப்படிங்கும்போது அது வெர்பு, அட்ராக்டிவ்னா அட்ஜெக்டிவ். ஸோ அட்ராக்ஷன் தான் இந்த இடத்துல நவுன். ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரலாம். People would follow them blindly and drive into rivers. The highlighted word in the given sentence is what? இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரிக் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி அட்வர்ப் எப்போவுமே எல்ஒயில் முடியும். சரிங்களா, எல்ஒயில் முடியும். அட் த எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் அந்த மாதிரி வரும்போது எல்ஒயில் முடியும். இன்னொன்று எப்படின்னா அட்வர்ப் எப்போவுமே கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு எப்படி ஆன்சர் கிடைக்குன்னா எங்கே, ஏன், எப்படி, இந்த மாதிரி தான் ஆன்சர்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பீப்புள் would follow them blindly. பீப்புள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா பிளைண்ட்லி, குருட்டுத்தனமாக வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது எப்படி அப்படிங்கிற நம்ம கொஸ்டின் கேட்குறோம். ஸோ எங்கே, ஏன், எப்படி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு வந்துச்சு அப்படின்னா அது அட்வர்பியல். அட்வர்பியல் அப்படின்னா எங்கே, ஏன், எப்படின்னு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா அது அட்வர்ப். அண்ட் ஆல்சோ எல்ஒய் சிம்பிளாக வந்துட்டு
ஏதோ ஒரு எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து எல்ஒயில் முடியுது அப்படின்னா அதுவும் adverb தான். The next one is identify the correct part of speech in order the sentence given below. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றிலையும் இந்த வேர்ட்ஸ் வந்து என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எஸ்டர்டே ஐ ஃபவுண்ட் பென்சில்ஸ். நேற்றே நான் பென்சிலை கண்டெடுத்தேன் அப்படிங்கும்போது எஸ்டர்டே நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எங்கே, ஏன், எப்பொழுது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு வந்துச்சுன்னா இட்ஸ் adverb. எஸ்டர்டே நேற்று, எப்போ, நேற்று. ஸோ எப்பொழுது அப்படிங்கிற கொஸ்டின்ங்கிறனால adverb. ஐ நான், இங்கே வந்துட்டு ஆப்ஷன்ஸில் நவுனோ இல்லை ப்ரனவுன் இருந்தாலும் ஓகே. ஐ நவுன். ஃபவுண்டு, ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபவுண்டு. கண்டுபிடிச்சேன், அந்த சப்ஜெக்டோட ஆக்ஷன், ஸோ verb. பென்சில்ஸ்னாலும் நவுன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து கீழே வந்துட்டு அட்ஜெக்டிவ், adverb இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி என்ன வருதோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை எடுத்து நீங்கள் எழுதணும். ஸ்பெஷல், ஸ்பெஷலிஸ்ட், ஸ்பெஷலைஸ். இதில் எது வெர்ப் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் அப்படிங்கும்போது சி இஸ் வெரி ஸ்பெஷல் அப்படிங்கும்போது அது ஆப்ஜெக்டில் அந்த மாதிரி வரும். ஸோ இட்ஸ் நாட் அ வெர்ப். ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அது நவுனில் வந்துடும். இதில் இவங்க வந்து இதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கும்போது இட்ஸ் அ நவுனில் வரும். ஸ்பெஷலைஸ், ஹீ ஸ்பெஷலைஸ்டு திஸ் ஒன். இந்த இதில் அவங்க ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு சொல்லும் போது இதுதான் வெர்பில் வரக்கூடியது. ஹீ ஸ்பெஷலைஸ்ட் திஸ் கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரை அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணி எடுத்து காட்டினாங்க. ஸோ அந்த எடுத்து காட்டினாங்க அந்த ஆக்ஷன் வந்து சொல்கிறனால இதுதான் வெர்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சூஸ் அப்ராப்ரியேட் ப்ரனவுன். ஸோ ப்ரனவுன், adverb எல்லாத்துலேயுமே வந்துட்டு நவுனை மாதிரியே நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றும் இது வந்து நம்ம மேலோட்டமாக தான் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ப்ரனவுன்னா என்ன, adverbனா என்ன அந்த மாதிரி மட்டும் பாருங்கள். இப்போ அப்ராப்ரியேட் ப்ரனவுன் அப்படிங்கும்போது ப்ரனவுன்லேயே மொத்தம் 3 இருக்குது. டைம் ப்ரனவுனில் வந்து பொசசிவ் ப்ரனவுன் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு இந்த ப்ரிப்போசிஷனில் இப்போ ப்ரிப்போசிஷனில் பார்த்திங்க அப்படின்னா டைம் ப்ரிப்போசிஷன், பிளேஸ் ப்ரிப்போசிஷன், டைரக்ட் ப்ரிப்போசிஷன்ஸ், டைரக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம எலாபரேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ப்ரிப்போசிஷன்னா நான் ஆல்ரெடி என்னென்னு சொல்லியிருக்கேன், நவுனையோ ப்ரொனவுனையோ அந்த சென்டென்ஸோட ரிலேட் பண்ணுறது தான் ப்ரிப்போசிஷன். ஐ வாஸ் பார்ன் இன் 1982. ஸோ ஒரு இயரை குறிக்கும் போது அந்த இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணணும். அதே இது பாருங்கள், ஐ வாஸ் பார்ன் அட் 2 AM. அட் 2 AM ஒரு டைமை குறிக்கும் போது நம்ம அட் யூஸ் பண்ணணும். ஐ வாஸ் பார்ன் ஆன் ஜூலை. ஸோ இது ஃபுல்லாமே பார்ன் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். பட் இருந்தாலும் ஒரு டே குறிக்கும் போது ஆன் மண்டே, ஆன் July 4 அந்த டே குறிக்கும் போது நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். எக்ஸாக்டாக ஒரு டைமை குறிக்கும் போது அட் யூஸ் பண்ணணும். இயர் குறிக்கும் போது இன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி ஃபஸ்ட் நவுன் அண்ட் இட்ஸ் கைண்ட் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதை ஜஸ்ட் மேலோட்டமாக வச்சுக்கோங்க. ப்ரனவுன்னா என்ன, வெர்ப்னா என்ன, adverbனா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்னன்னு ஜஸ்ட் மேலோட்டமாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவுன் மட்டும்தான். நவுனில் மொத்தம் 5 டைப் இருக்குது. காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன். காமன் நவுன் அப்படின்னா இட்ஸ் ஜென்ரல் நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ் ஆர் அனிமல்ஸ் எக்ஸெட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன, எல்லாருமே காமன், அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அடங்குவாங்க. ஸோ இட்ஸ் அ காமன் நவுன். பீப்புள், எல்லா பீப்புளும், எந்த நாட்டு பீப்புள்னாலும் எல்லாருமே பீப்புள் தான். ஸோ இது ஃபுல்லாமே காமன் நவுன். இப்போ பர்டிகுலராக நான் சொல்கிறேன். ப்ராப்பர் நவுன் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். பர்டிகுலராக நான் சொல்கிறேன். ராகுல் பர்டிகுலராக நான் சொல்கிறேன். சென்னை பீப்புள், சென்னை அப்படிங்கிற பர்டிகுலர் பீப்புளை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு பர்சன், பிளேஸை நம்ம சொல்லும் போது அது ப்ராப்பர் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா தமிழில் குணப்பெயர்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு நவுனோட ஒரு குவாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேட், அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க, அவங்களோட குணத்தை பற்றி சொல்கிறது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், சி இஸ் அ குட் கேர்ள் அப்படிங்கிறது அவளோட குணத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ சி இஸ் அ இன்டெலிஜென்ட் கேர்ள் அந்த மாதிரி சொல்லும் போது அது அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும்.
கலெக்டிவ் நவுன் அப்படின்னா கூட்டு பெயர் சொல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிரேப்ஸ் இருக்குன்னா அது நம்ம அந்த கொத்தோடு இருக்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், அதில் நிறைய கிரேப்ஸ் இருக்கிறனால பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அந்த தான் கலெக்டிவ் நவுன்னா என்ன, நேம் ஆஃப் எ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் டேக்கன் டுகெதர். ஒரு பொருளோட நிறைய பேர், இப்போ நிறைய பீப்புள் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்களா நம்ம என்ன சொல்லுவோம் அவங்கள, க்ரௌடு, கூட்டம். ஸோ அந்த மாதிரி டுகெதராக நம்ம சொல்கிறது தான் கலெக்டிவ் நவுன், கூட்டு பெயர் சொல் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. தென் மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுனாலே நமக்கு தெரியும் உலோக பெயர். ஸோ அது ரா மெட்டீரியல் லைக் கோல்டு, சில்வரு, டைமண்ட், பிரான்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பற்றி குறிக்கக்கூடியது எல்லாமே மெட்டீரியல் நவுன். இந்த இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் அப்படின்னா, பிக் அவுட் த நவுன்ஸ் இன் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். இதில் வந்துட்டு என்னென்ன நவுன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னா, இப்போ ராமன் இஸ் எ குட் பாய். இங்கே நல்லா பாருங்கள், ராமன் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட பர்டிகுலரான பேர். ராமன்னா எல்லாருமே ராமன் கிடையாது. ஸோ ராமன்கிறது ஒருத்தவங்களோட நேம், நம்ம வந்து பர்டிகுலராக சொல்கிறதுனால இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். குட் அப்படிங்கிறது ஒரு கேரக்டரிஸ்டிக், ஒரு குவாலிட்டி. ஸோ இது குணத்தை பற்றி சொல்கிறதுனால இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த கலெக்டிவ் நவுன் இன் த பிலோ சென்டென்சஸ். கீழே இருக்கக்கூடியதில் எது கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த டீம் ஓன் த மேட்ச். த டீம்னா ஒரு பர்சனை குறிக்காது, அதில் இருக்கக்கூடிய ஒரு 7 மெம்பர்ஸோ 6 மெம்பர்ஸோ 5 மெம்பர்ஸோ, ஸோ அந்த கூட்டாக சொல்கிறது தான் த டீம் ஓன் த மேட்ச். நெக்ஸ்ட்டு, விஸ்டம் இஸ் பெட்டர் தென் ஸ்ட்ரென்த். ஆர்னமெண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ கலெக்டிவ் நவுன்னா நமக்கு என்னன்னு தெரியும், கலெக்டிவ்னாலே கூட்டு பெயர் சொல். ஸோ இங்கே வந்துட்டு கூட்டாக எந்த சென்டென்ஸ் வருது அப்படின்னா த டீம் ஓன் த மேட்ச். நெக்ஸ்ட், பிக் அவுட் த அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் நவுன்ஸ் இன் த அபவ் சென்டென்சஸ். இதில் இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் நவுனையும் மெட்டீரியல் நவுன்ஸையும் பிக் அவுட் பண்ணுங்கள், எடுத்து எழுதுங்க. அப்படின்னா த டீம் ஓன் த மேட்ச். த டீம் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா கலெக்டிவ் நவுனில் வரும், ஸோ விட்டுடலாம். விஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா அறிவாளி, விஸ்டம் ரொம்ப நாலேஜபிள் அப்படின்னும் விஸ்டம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். ஸ்ட்ரென்த் ஆல்சோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான், வலிமை அது ஒரு குவாலிட்டி இல்லையா. ஸோ விஸ்டம், ஸ்ட்ரென்த் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். நெக்ஸ்ட், ஆர்னமெண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் கோல்டு அண்டு சில்வர். இதில் எது மெட்டீரியல் நவுன், கோல்டு, சில்வர், இந்த மாதிரி உலோக பெயர்களை கொண்டது தான் மெட்டீரியல் நவுன். ஸோ இங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் விஸ்டம், ஸ்ட்ரென்த்து, மெட்டீரியல் நவுன் கோல்டு, சில்வர். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சூட்டபிள் கலெக்டிவ் நவுன். இப்போ ரெயின் வருது அப்படின்னா மழை பெய்கிறத வந்துட்டு மொத்தமாக பெய்யும் போது அது எப்படி சொல்லணும் அப்படின்னா எ ஷவர் ஆஃப் ரெயின் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கவுஸ்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா எ ஹெட் ஆஃப் கவுஸ், எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், நிறைய பறவைகள் பறந்தும்போது எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், எ சோர் ஆஃப் சிங்கர்ஸ், எ பாட்டில் ஆஃப் மில்க், எ கப் ஆஃப் டீ, எ ஸ்வார்ம் ஆஃப் ஆன்ஸ், எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், எ பவுல் ஆஃப் ரைஸ், எ பேர் ஆஃப் ஷூஸ், எ ஷவர் ஆஃப் ரெயின். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கூட்டு பெயர் சொல் கூட்டாக வரும்போது இப்படி தான் சொல்லணும். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இன்றைக்கி நவுன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவுனில் மொத்தம் 5 கைண்ட் இருக்குது. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன். காமனாக எல்லாத்தையும் சொல்கிறது தான் காமன் நவுன். ஸ்டூடெண்ட்ஸு, பீப்புள், இந்த மாதிரி காமனாக சொல்லக்கூடியது தான் காமன் நவுன். பாய்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ்னால் எல்லா பாய்ஸையும் குறிக்கும், கேர்ள்ஸ்னால் எல்லா கேர்ள்ஸையும் காமனாக குறிக்கிறதுனால இது காமன் நவுன். ப்ராப்பர் நவுன்னா பர்டிகுலராக இப்போ ஒரு பாய்ஸில் ஒரு பாயை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் ப்ராப்பர் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டியை பற்றி சொல்கிறது. கலெக்டிவ் நவுன்னா கூட்டு பெயர் சொல் மொத்தமாக நம்ம சொல்கிறது தான் கலெக்டிவ் நவுன். மெட்டீரியல் நவுன்னா உலோக பெயர்ச்சொல், அதில் வந்துட்டு கோல்டு, சில்வரு, டைமண்ட், பிரான்ஸு எல்லாமே வந்துட்டு வரும். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.